இப்ப நடிகர் விஜய் மாரியான புது கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு, இல்ல ஆரம்பிக்க போறவங்களுக்கு, அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பாதிப்பா இருக்கும். ஒரே நாடு, ஒரே ஓட்டர் ஐடி. ஒரே ஓட்டர் ஐடி உங்க எல்லாத்துக்குமே ஒரே ஐடி உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறாங்க. இப்போ 5 இயர்ஸ் என்ன பண்ண போறாங்க? இனிமேல் தான் பார்க்கணும். 6 இயர்ஸ் கூட மாத்தலாங்கறீங்களா? தெரியல, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலி. எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த தேர்தலெல்லாம் நம்ம ஓட்டு போட போகும்போது ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கும். அதாவது என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, ஆனா ஓட்டு போட முடியல. இந்த சின்னத்துக்கு அமுக்கணும்னா வேற சின்னத்துல போய் லைட் எரியுது. அப்புறம் வாக்கு எண்ணிக்கை குளறுபடிகள்னு சொல்லி ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்குது. இப்ப இந்த 3க்குமே சேர்த்து ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கும்போது, அதாவது ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வர போறாங்க. அப்ப இந்த 3க்குமே ஒரே நேரத்துல தேர்தல் நடக்கும்போது என்னென்ன குளறுபடிகள் நடக்கும், நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும், அது சொல்லவே வேணாம். அப்ப ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாக்காளர்கள் நம்மள மட்டும் இல்ல, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகர் விஜய் உட்பட புதுசா கட்சி ஆரம்பிக்க போற எல்லாருக்குமே அது எந்த அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில அட்வொகேட் மாலதி அவர்கள்ட்ட டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன? ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேர் நீங்க சொல்லிட்டீங்க. அந்த பேர்லேயே தான் அதோட எக்ஸ்பிளனேஷனுமே இருக்கு. ஸோ இந்தியாவில் என்னென்ன எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதுதான் வந்து ஜென்ரல் எலெக்ஷன் நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா விதான்சபான்றது ஒரு ஸ்டேட் அசம்பிளிஸ்க்கு எலெக்ஷன் நடக்கிறது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். அங்கே வந்து எலெக்ஷன் நடக்கிறது. இது எல்லாத்தையுமே ஒரே சைக்கிளில் முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். நிறைய பேர் யோசிப்பாங்க, இது ஒரே நாளில் இருக்குமா, இல்லை ஃபேஸஸில் இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. என்ன பிளான் கொடுத்துருக்காங்க, இப்போ ராம்நாத் கோவிந்த் சார் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம தென் பிரசிடென்ட். அவர் தான் இப்போ வந்து சேர்மன் கமிட்டி ஒன்று வச்சு, ஹை லெவல் கமிட்டி ஒன்று வச்சு சேர்மனாக இருந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. 18,000 பேஜுக்கு ரிப்போர்ட் மட்டுமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னும் போது நமக்கு லோக்சபா எலெக்ஷனு, ஸ்டேட் அசம்பிளி, விதான்சபா எலெக்ஷனையும் ஒன்றா வச்சிடலாம். ஒரே நாளில் முடிஞ்ச வரைக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 100 டேஸ் கேப்புக்குள்ள நம்ம பஞ்சாயத்து, லோக்கல் பாடி எல்லாத்தையும் ஒரு சைக்கிளாக கொண்டு வந்து முடிச்சிடலாம் அப்படின்றது அவங்களோட பிளான். அப்போ ஒரே நேரத்துல வந்து எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் முடிச்சுட்டு அது நடந்த 100 நாளைக்குள்ள உள்ளாட்சி தேர்தலையும் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி நடத்தும் போது ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கும். அப்ப இதுல என்னென்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு? ஆந்திராவில் எப்போ எலெக்ஷன் முடிஞ்சுது? இப்போ தானே முடிஞ்சுது, 2024 முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ இவங்க ஜென்ரல் எல்லாம் ஒரே எலெக்ஷன், ஒன் நேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்போது ஒரு 2 இயர்ஸில் கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஜெயிச்சவங்க எத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கலாம்? 5 வருஷம் இருக்கலாம் கான்ஸ்டியூஷன் படி. கரெக்டுங்களா? இப்போ நடுவில் இவங்க எலெக்ஷன் நடத்திட்டா, நான் ஜெயிச்சேன், எனக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு, ஆனாலும் பீப்புள் சொன்ன ஆளுங்க அங்கே என்ன பண்ண முடியாது, ஆட்சி ஆள முடியாது. நடுவுலேயே நீங்கள் எலெக்ஷனை போட்டு என்னோட டேர்மை வந்து கம்மி பண்ணிடுறீங்க. கரெக்டுங்களா? ஸோ இது ஃபெட்ரலிசமை பாதிக்குது ஒரு விஷயம். இன்னொரு சைட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, இப்போ தமிழ்நாடுல 2026 வந்து எலெக்ஷன் நடக்கணும். கரெக்டுங்களா? இவங்க ஒரு வருஷம் தள்ளி போடுறாங்க, 2027, 2028. அப்போ இந்த 2 வருஷம் கேப்பு, 1 வருஷம் கேப் நடுவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வந்து நம்மளை ஆளணும். அதுதான் டெமோக்ரஸி. இப்போ இவங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுறதுனால பழைய கவர்மெண்ட்டு நாங்கள் ஓட்டு போடாத ஏரியாலாம் இவங்க கவர் பண்ணுவாங்களே. அப்போ மக்களோட ஓட்டுரிமைக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்குது? அது மேலேயே ஒரு தாக்குதல் மாதிரி ஆயிடுது. அதாவது 2026ல இப்போ ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றாங்க தமிழ்நாட்டில். இப்போ 2029 எலெக்ஷன் அப்பயே ஒரே நாடு, ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அப்போ 2026ல கட்சிக்கு வந்த ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் தான் டைம் பீரியட். அது ஒன்று. இப்போ இவங்க வந்து அமெண்ட்மெண்ட் பில்ல இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ புது கட்சியெல்லாம் எலெக்ஷன் வேண்டாம், நாங்கள் வைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு சப்போஸ் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மக்கள் வந்து சூஸ் பண்ணவங்க 5 வருஷம் தானா, அடுத்த 5 வருஷம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது மக்களுக்கு. 2 சைடுமே நம்ம பார்த்தா, ஒன்று ஷார்ட் டேர்மில் முடிஞ்சிடும், அப்படி இல்லைன்னா லாங் டேர்மில் போய் ரிசல்ட் ஆகிடும். இப்போ நடிகர் விஜய் மாதிரியான புது கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு, இல்லை ஆரம்பிக்க போறவங்களுக்கு இந்த 2029ல சப்போஸ் இது கொண்டு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக பாதிப்பாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நேஷ்னல் பார்ட்டிஸ் அவங்களும் வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரீஜனல் பார்ட்டிஸும் சேர்ந்து அவங்க கூட கேம்பெயின் பண்ணும். இப்போ ஒருத்தர் புதுசாக ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஸ்டேட் லெவலில் ஓட சொல்கிறாரு, அங்கே ரெடியாக இருக்காங்க. ஓகே, அந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸும் வருவார்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸு, ஏதாவது பிஜேபி, காங்கிரஸ் எல்லாருமே வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அதே டைமு ஸ்டேட் லெவலில் முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களும் இருக்க போகிறாங்க. புது கட்சியும் இவங்க கூட போய் காம்படிட் பண்ண போகுது. அதுதான் சினாரியோ. ஓகேங்களா? இப்போ இதில் ரெண்டு ஃபோல்டாக பிரிச்சுக்கலாம்.
ஒன்று வந்து கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு பிளேஸ் தேவையா? ஸோ பிளேசஸ் அலாட்மெண்ட் நம்ம சென்னையிலே மற்றவங்கள பாதிக்காத அளவுக்கு பிளேசஸ் அலாட்மெண்ட் பெரிய பெரிய கட்சிக்கு நடக்கிறது ஒரு மினிமம் பிளேசஸ் தான் இருக்குது. இப்போ நேஷனல் கட்சியும் கேட்குது, அதே டைமில் நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே கேட்குறாங்க, டிவிக்கே கேட்குறாங்க. யாருக்கு ப்ரையாரிட்டி போகும்? இப்போ ஆளுங்கட்சி யாரோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. ஆமாம். ஸோ எலெக்ஷனை நான் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல என்னால் பேச முடியலன்னா எப்படி கேம்பெயின் நடத்தி ஓட்டு வாங்க முடியும்? ஸோ ரீஜனல் கட்சிக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் ஃபண்ட்ஸ். நேஷனல் கட்சிக்கு எவ்வளோ ஃபண்ட் இருக்கும், ஏடிஎம்கே டிஎம்கேக்கு அடுத்து எவ்வளோ ஃபண்ட் இருக்கும், நம்ம டிவிகேக்கு எவ்வளோ ஃபண்ட் இருக்கும். ஸோ எப்படி மொபிலைஸ் பண்ணுறது, அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் கன்சர்ன் ரீஜனல் கன்சர்ன் ஒன்று இருக்கும். இப்போ நேஷனல் இந்தியாவுக்கே ஒரு மொத்த ப்ராப்ளம், அன்எம்ப்ளாய்மெண்ட், லிட்ரஸி ரேட்டு நிறையா இருக்கும், க்ரைம் ரேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நேஷனல் கட்சியெல்லாம் அதை தூக்கிட்டு வந்து பேசுவாங்களோ ஒழிய நம்மளோட ரீஜனல் ப்ராப்ளத்தை நோட்டீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரும்போது எலெக்ஷன் நடத்துறது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு, எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு? எஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நமக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டுமே இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இதுல மேஜர் ரோல் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே அது ஒரு ஐடியா இருக்கும் நமக்கு, கரெக்ட்டுங்களா? அவங்க தான் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேட் பண்றது வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன். ஸோ இதையுமே இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனுமே ஸ்டேட் கண்ட்ரோல்ல கொஞ்சம் இருக்கிறத தூக்கி எலெக்ஷன் கமிஷனோட சேர்க்க போறாங்க, இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் நேஷனலோட, கரெக்ட்டுங்களா? ஸோ இப்படி சேர்க்கும் போது நம்மளோட ரோல் கொஞ்சம் அண்டர்மைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க ஒரே ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க எல்லாத்துக்குமே சேர்த்து. அதே மாதிரி ஒரு காமன் ஐடி, எபிக்னு ஒரு ஐடி. ஸோ ஒரே நாடு ஒரே ஓட்டர் ஐடியா, ஒரே ஓட்டர் ஐடி உங்க எல்லாத்துக்குமே ஒரே ஐடி உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ எப்பயுமே நேஷனல் கமிஷனுக்கு ஒரு கை ஓங்கி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும் பவர். நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து சப்டிலாக ஹெல்ப் பண்ணுற ஒரு ரோலுக்கு போயிடும். திருத்தம் கொண்டு வரது என்னென்ன ஆர்டிகல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 and 172. 83, 172 எதை பற்றி பேசுனா டென்யூர் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி. டென்யூருங்கிறது இவங்க 5 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 5 வருஷத்தை நம்ம மாற்றணும் இல்லையா? ஏன் மாற்றணும்? நடுவுலே நான் எலெக்ஷன் கொண்டு வர போகிறேன், நீ 5 வருஷம் இருக்க முடியாது. ஸோ அதுக்கான அமெண்ட்மெண்ட்டை 82 கேபிட்டல் ஏல கொண்டு வராங்க. ஸோ நாங்கள் ஒரு அப்பாயிண்டட் டேட்டுன்னு ஒரு டேட்டை சொல்லுவோம் லோக்சபாவோட ஃபர்ஸ்ட் டேல. அந்த அப்பாயிண்டட் டேட் அப்போ உங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும். அந்த டைமில் எப்போ லோக்சபாவோட ஃபிக்ஸட் பீரியட் எக்ஸ்பைரி ஆகுதோ, ஃபுல் டேர்ம்னு சொல்கிறாங்க, அதோட பேர். எத்தனை வருஷம்னு சொல்லலை, இதை நோட் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா அவங்க எத்தனை வருஷம் போட போகிறாங்கன்னு தெரியல. இப்போ 5 இயர்ஸ் என்ன பண்ண போறாங்க இனிமேல் தான் பார்க்கணும். 6 இயர்ஸ் கூட மாத்தலாங்கறீங்களா? தெரியல, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலி, ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து அதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்ல பயங்கர அடி விழுற இடம். சுப்ரீம் கோர்ட்டை ஒரு நியாயத்தை கொடுப்பாங்க நம்ம நம்புவோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுல் டேர்ம் அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் லோக்சபா இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் அசம்பிளிஸ் இருக்கலாம். ஒன்ஸ் இந்த ஃபுல் டேர்ம் முடிஞ்சிருச்சுன்னும் போது அடுத்த எலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. இப்போ இவ்வளவு நேரம் வந்து கட்சிகளுக்கு சொன்னீங்க, கட்சிகள் இன்னும் நிறைய இருக்கு. ஆனாலும் அதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு போட போற மக்கள் இப்போ ஒரே நேரத்தில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு ஓட்டு போடணுமா, 2 ஓட்டு போடணுமா, 3 ஓட்டு போடணுமா, எந்த சின்னத்துக்கு அனுப்பணும், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குமே. அப்போ ஓட்டு போட போற மக்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? நீங்க சொன்னது அது வந்து என்ன சொல்றது, யோசிக்க கூடிய ஒரு பெரிய விஷயம். இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்ரஸி ரேட்டோட கம்பேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் உங்களுக்கு எப்ப நடந்துச்சு? உங்களுக்கு வந்து 51ல நடந்துச்சு, 51, 52 அந்த ரேஞ்சில் நடந்துச்சு, கரெக்டுங்களா? அப்போ வந்து ஓட்டு போட வந்தவங்க வந்து 44% தான் ஓட்டு போட வந்தாங்க. 100% ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல 44% தான். ஏன்னா எலெக்ஷனை பத்தி அவங்களுக்கு தெரியல, நிறைய பேர் எப்படி போடணும்னு தெரியல, அதனால வரல. அடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ 67 அந்த லிமிட்ல வந்து நிற்குது. ரொம்ப ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. போன வாட்டி 67 இருந்துச்சு, இப்போ 64 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு. ஸோ இப்போ மக்கள் அறிஞ்சாலுமே ஓட்டு போட வரமாட்டேன்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதுதான் இப்போ, ஓகேங்களா? ஸோ லிட்ரஸி ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இப்போ வந்து 76% இருக்கு. நம்ம ரொம்ப கீழன்னுலாம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு பர்சன்டேஜில் தான் இருக்குது. 76 ஓகே, அப்படியே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் போகிறோம். ஸோ மக்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்றது தெரியுது. ஆனால் இன்ஃபேக்ட் ஒரு போலிங் பூத்தில் நான் 2-3 மிஷின் வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் எந்த ஓட்டு போடுறேன், 2வது ஓட்டு போடுறேன், 3வது ஓட்டு போடுறேன்றது படித்த ஒரு ஆளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு இடம், கரெக்டுங்களா? சின்னங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக அந்த இடத்துல போய் நம்ம அதை அழுத்தணும். நம்ம அழுத்தினாலும் அந்த டெக்னாலஜி கரெக்டாக வேலை செஞ்சு அது ஓட்டு விழுவணும். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது, கன்ஃபியூஷன் வரதான் செய்யும், 200% வரதான் செய்யும். அதுக்கு அந்த அமெண்ட்மெண்ட்ல அந்த ரிப்போர்ட்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலி
ஓட்டுனா என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல இருந்து ஓட்டிங் சிஸ்டத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி சைமல்டேனியஸ் எலெக்ஷன் தான் வந்து 1951 67 வரைக்கும் நடந்திருக்கு. ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நடந்திருக்கு. 15 வருஷம் நடந்திருக்கு. ஆமா, உங்களுக்கு வந்து ஒரு 4 டைம்ஸ் எலெக்ஷன்ஸ் கிட்ட நடந்திருக்கு. 67 வரைக்கும் இருந்திருக்கு. அப்பயும் ஓட்டு போட்டாங்க இல்லையா? அப்ப இதை பண்ணிட மாட்டாங்களா? நீங்க அண்டர்மைன் பண்ணாதீங்க மக்களை அப்படின்ற மாதிரி இல்ல, யோசிக்கலாம். அப்ப இருந்த மக்கள் தொகை கம்மி, அப்ப இருந்த கட்சிகளோட எண்ணிக்கை கம்மி, போட்டி போட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கை கம்மியா இருந்திருக்கும். ஆனா இப்ப அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிருச்சு. 7 டைம்ஸ் அதிகம்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் சொல்ல போனா உங்களுக்கு மக்கள் தொகை அதிகம். அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் எத்தனை இவிஎம் மிஷின்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, விவி பேட்ஸ். ஒரு டைம் எலெக்ஷன் நடத்திட்டு திருப்பி அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆனா எல்லாமே ஒரே டைம் வேணும்னா எத்தனை டைம் தேவைப்படும்? 3 டைம்ஸ் மோர் தேவைப்படும். அதே மாதிரி ஃபோர்ஸஸ் டிப்ளாய் பண்றது, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் டிப்ளாய் பண்ணணும், டீச்சர்ஸை கூப்பிடணும், நிறைய பேர் சேர்ந்து தானே உங்களுக்கு எலெக்ஷன் நடத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி மேன் பவரே நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு பாரடாக்ஸ். ஜனத்தொகை அதிகமா இருக்கு, நடத்த முடியல. ஆனா வேலை செய்யற ஆட்கள் கம்மியா இருக்கு, நடத்த முடியல. பாத்துக்கோங்க. அப்ப ஜனத்தொகையை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும்? நமக்கு மேன் பவரா கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இதை நடத்தணும். ஸோ ஒரு சைடு நிறைய மக்கள், இன்னொரு சைடு வேலை செய்ய ஆள் இல்லை. இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, ப்ராக்டிகலைஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக. இப்போ ரூலிங் பார்ட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூலிங் பார்ட்டி 5 இயர்ஸ்க்கு இருக்காங்க. ஆனால் நடுவில் என்ன ஆகுது? சில டைம் வந்து மெஜாரிட்டி இல்லாமல் போயிடும். இந்த சைட்லேருந்து அந்த சைடு கட்சி மாறுவாங்க. நிறைய விஷயத்துக்காக மெஜாரிட்டி இல்லாமல் போயிடும். உடனே என்ன சொல்லுவாங்க? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. நீங்க வந்து உங்களோட பெரும்பான்மையை நிறுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அந்த மாதிரி டைம்ல பெரும்பான்மை இருக்கவங்க வந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நடுவில் இன்னொரு எலெக்ஷன் நடக்கும். கரெக்டுங்களா? எஸ், இடைத்தேர்தல் உங்களுக்கு வந்துடும். அந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு புது கவர்மெண்ட் வருது பார்த்தீங்களா? அது எவ்வளவு நாளைக்கு நார்மலா இருக்கும்? ஒரு 5 வருஷம் இருக்கும். ஆனா இப்ப இந்த புதுசா கொண்டு வந்த ONOE படி இவங்க எக்ஸ்பைரி பீரியட் மிச்சம் எவ்வளவு இருக்கு? பழைய கவர்மெண்ட் இந்த 5 வருஷத்துல 3 வருஷம் சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இருக்க 2 வருஷம் மட்டும்தான் இந்த புது கவர்மெண்ட் இருக்க முடியும். இதுக்கப்புறம் திருப்பி ஒரு எலெக்ஷன் வரும். இப்ப நம்ம எதுக்கு ONOE கொண்டு வரோம்? எலெக்ஷன் தொல்லை வேண்டாம், ஒரு சைக்கிள் மாதிரி இது நடந்துகிட்டே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆனா இடைத்தேர்தல் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் மட்டும் தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷன், 5 வருஷத்துக்குள்ள இன்னொரு எலெக்ஷனு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஜென்ரல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எலெக்ஷன். ஸோ இது வந்து இருக்கிறதுக்கே பிரச்சனை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு. இன்னொரு காரணமா சொல்றாங்க, எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து ஓவரால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மொத்தமா எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறதுக்கு வந்து பல லட்சம் கோடி செலவாகுதுங்கிறாங்க. அப்ப திரும்ப எலெக்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் தானே எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். கரெக்ட். ஸோ இப்போ நீங்க அட்வான்டேஜ் சைடு வந்திருக்கீங்க. இவங்க மெயினா சொல்ற அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு வந்து காசு மிச்சம், இந்த மாதிரி ONOE நடத்தினா காசு மிச்சம். இது வந்து சாமானிய மக்கள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, நிச்சயம் ஒரு டைம் வைப்பாங்க, கல்யாணம் ஒரு டைம் வைப்பாங்க. அது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ வச்சிடறாங்க. எதுக்கு? நம்ம டைமு செலவு எல்லாமே மிச்சம்னு. அதே மாதிரி எல்லா எலெக்ஷனும் ஒரே நாளில் வச்சா எனக்கு செலவு மிச்சம் அப்படின்னு இவங்க கொண்டு வராங்க. கரெக்டுங்களா? ஆனா இதே இடைத்தேர்தல் வந்துருச்சுன்னா செலவு கொஞ்சம் அதிகமாயிடும். ஆனா சில இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இடைத்தேர்தல்ன்றது ஒரு எக்ஸெப்ஷன். கரெக்டுங்களா? எக்ஸெப்ஷனல் சிச்சுவேஷன்ல தான் அது நடக்க போகுது. அப்ப அதுக்கு கொஞ்சம் செலவாகிறது பரவாயில்லை. ஆனா மொத்த செலவையும் நாங்க கம்மி பண்றோமே அப்படின்னு இவங்க வாதம் வைக்கிறாங்க. ஆனா ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு பாத்தீங்களா, கெஜ்ரிவால் சார், அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்த பட்ஜெட்ல 0.01% தான் நீங்க சேவ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, பட்ஜெட் எவ்வளவு சேவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை குவான்டிஃபை பண்ண முடியாது. எங்கனால எவ்வளவு சேவ் ஆகும் குவான்டிஃபை பண்ண முடியாது. ஆனா வந்து 1.5% ஜிடிபி growth இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல பட்ஜெட் வைஸ் தாண்டி வேற என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க? பட்ஜெட் வைஸ் ஒன்று ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஓட்டர்ஸ் டர்ன் அவுட். இப்போ நீங்க வேற ஒரு ஊர்ல வேலை செய்றீங்க, ஒரு தடவை வந்து இங்க ஓட்டு போடுவீங்க, 2வது தடவை 3வது தடவை வருவீங்களா? நமக்கு லீவ் கிடைக்காது, ப்ராக்டிகலி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் மார்ஜினலைஸ் சொசைட்டி, தினக்கூலிக்கு வேற வேற ஊருக்கு போறவங்க எல்லாம் இஷ்டப்படி வர முடியுமா? வர முடியாது. ஸோ ஒரே நாள்ல வச்சுட்டா நிறைய ஓட்டர்ஸ் வருவாங்க, ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் நிறைய இருக்கும் அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி போன எலெக்ஷன்ல இருந்ததுக்கும் இந்த எலெக்ஷன்ல இருந்ததுக்கும் 4 to 5% எலெக்டர்ஸ் வந்து கம்மி ஆயிட்டாங்க. ஐ மீன் ஓட்டர்ஸ் கம்மி ஆயிட்டாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு வே அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைம், கவர்மெண்டோட டைமும் சேவ் ஆகும், நம்மளோட மக்களோட டைமும் ரொம்பவே சேவ் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ்ல மைண்டை செலுத்தலாம். இப்போ எல்லா பார்ட்டிக்குமே கவர்னன்ஸ் முக்கியமா இல்லைன்னா வந்து ஓட்டிங் முக்கியமா, எலெக்ஷன் முக்கியமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எலெக்ஷன் தானே முக்கியம்வாங்க. ஏன்னா அப்ப வந்தாதான் அடுத்த கவர்னன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடக்குது 2014 2016 வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 15 ஸ்டேட்ஸ்க்கு நடந்துச்சு.
அதுக்கப்புறமா 2017 பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேட்டுக்கு நடந்துச்சு. 2018 பார்த்தீங்கன்னா அடுத்து 2-3 ஸ்டேட்டுக்கு நடக்கும். ஸோ மொத்த நேஷனுமே எலெக்ஷன் மோட்லேயே இருக்கு. எலெக்ஷன் மோட்லேயே இருந்துட்டு இருந்தா எப்போ கவர்னன்ஸ் மோடுக்கு வரும்? ஓகேங்களா. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ மேலே லோக்சபால எலெக்ஷன் நடந்து சென்டர் வந்து ரெடியா இருப்பாங்க ரூல் பண்றதுக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அடுத்து ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும். ஸோ மேலே ஒரு பாலிசி கொண்டு வருவாங்க, அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெடியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும், நியூ ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்ரூவல் பண்ண முடியாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இவங்க எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது வேற ஏதாவது அங்கே ப்ராப்ளம் வந்துடும். ஸோ பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு டிலே ஆகிட்டே போகும். ஓகேங்களா. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரே நாளில் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டுத்தையும் நம்ம பிரிக்கவே முடியாது. ஒரு கவர்மெண்ட் பாலிசி எங்களுக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அது ஸ்டேபிளான பாலிசியாக இருந்தால் தான் யாராக இருந்தாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா. ஸோ மேலே ஒரு எலெக்ஷன் நடக்க போது, இந்த கவர்மெண்ட் ரெடி இல்லை, இவங்க ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகணும் போது இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமாக பண்ண வர மாட்டாங்க. கரெக்டுங்களா. நிறைய பிஸ்னஸ் லாபிஸ் எல்லாமே இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரும்போது ஒரு பாலிசி ஸ்டெபிலிட்டி இருக்கும், நாங்கள் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், எக்கனாமிக் growth அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ். இன்னும் ஒரு முக்கியமான ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடக்குது, மக்கள் ஒரு கட்சியை சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சரி வரல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படின்னும் போது அடுத்து உங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் வரும், அவங்க ரீகன்சிடர் பண்ணி திருப்பி சூஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா. நம்மளை யார் ஆழ்வான்னு இப்போ ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரீகன்சிடரேஷன் ஸ்பேஸே இருக்காது. ஓகேங்களா. எப்படி நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இவங்க ஆட்சியாளறது எனக்கு பிடிக்கலையே அப்படின்ற ஒரு செக்கே இருக்காது. இவங்க ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை முடிஞ்சு போச்சுப்பா, அதுக்கப்புறம் மக்களை கண்டுக்கவும் மாட்டாங்க. இப்போ அடிக்கடி எலெக்ஷன் நடக்குது, எத்தனை பார்ட்டி வந்து பார்ப்பாங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கவாவது செய்வாங்கல்ல, ஏதாவது ஒன்று சிலது சரி செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு மொத்தமாகவே ஒரு பெரிய மூடிட்ட மாதிரி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து இல்லாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு தடவையோட கேம்பெயின் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு யாரும் மேக்ஸிமம் கேட்க போகிறது கிடையாது. அடுத்த எலெக்ஷனில் உனக்கு டிசைட் பண்ணுற ஒரு சாய்ஸும் இல்லாமல் போயிடுது. ஸோ அது ஒரு நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் அவரோட இன்டர்வியூவில் இதையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த ரிப்போர்ட்டை கேபினெட் அப்ரூவ் பண்ணி இதுக்கப்புறம் டிராஃப்ட் பில் வந்து வரப்போகுது. உங்களுக்கு டிராஃப்ட் பில்லில் தான் என்னென்ன சட்டத்தை எவ்வளோ மாற்ற போகிறாங்கன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல். அந்த ப்ரொப்போசலை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போனோம்னா கிடையாது, உங்களுக்கு டெலிபரேஷன் நிறையா இருக்கும் பார்லிமெண்ட்டில். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் ஷேப்க்கு ஃபைனல் டிராஃப்ட் பில் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அதை பிரசிடென்ட் சைன் பண்ணும் போது தான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் இதுக்கு தெளிவாக மக்களுக்கு கிடைக்கும். இது சைன் பண்ணி அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்கோம் கான்ஸ்டியூஷனில், அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க, இந்த அமெண்ட்மெண்ட் வந்து அன்கான்ஸ்டியூஷனல். கண்டிப்பாக இப்போ எழுதி வச்சுக்கோங்க, ONOE கொண்டு வரும்போது ONOE கேஸுன்னு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். ஓகேங்களா. அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலி என்ன மாடல் ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு நமக்கு ஐடியா வரும். ஸோ இந்த ONOE மாடலில் ஒரு விஷயம் தெரியுது, நடுவில் ஹங் கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இந்த மாதிரி போஸ்ட் வேகன்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எலெக்ஷன் நடத்திக்கலாம். எலெக்ஷன் நடத்துனீங்கன்னா ஃபுல் 5 இயர் டேர்ம் இருக்க முடியாது, அந்த எக்ஸ்பைரி பீரியடில் தான் இருக்க முடியும். இது வரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றது காலம்தான் பதில் சொல்லும். பில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பில்லு வரணும், டெலிபரேஷன் வரணும். நம்ம இப்போ ரொம்ப ரூடிமெண்ட்ரி ஸ்டேஜ் ஸ்டார்டிங்கில் இருக்கும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்தாலே ஒரே ஜாலியாயிரும், ஓட்டு போட போகிறோம், இந்த கட்சி அந்த கட்சி ஒவ்வொரு கட்சி என்னென்ன சொல்ல போகிறாங்க, என்னென்ன சின்னம் அப்படின்னு சொல்லி ஒரே ஜாலியாயிரும். எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஜாலியாயிரும், ஓட்டு போடுறது அது மட்டும் இல்லாமல். இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரும்போது எப்படா இருக்கும், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரே புதிராக இருந்துச்சு. இப்போ உங்களை கூட்ட வச்சு பேசினதுக்கப்புறம் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்கு எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி டீட்டெயிலாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. மணியா, நீ வரலாறு தெரிஞ்சுக்கோணும். ஊருக்குள்ள எல்லாரும் அம்மனமா தெரியும் போது நாம மட்டும் கோமணத்தை கட்டினோம்னா கோமாளி ஆயிடுவோம். கோமாளி ஆகணுமா மந்திரி ஆகணுமா? மந்திரி ஆகணுமா?